இதுல என்ன டிசைன் இருக்கோ அதே தானே ஃப்ரண்ட்ல இருக்கும் உங்களுக்கு டிசைன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ஐஎஸ்ஏ பிளைவுட் வரும்னா. சரி, 4 இன்ச் ஃபோம் மேட்டர்ஸ் தான். ஃபோம் மேட்டர்ஸ்னா எல்லாருன்னா இத மாதிரி மடங்கண்ணே. இதுதான் ஃபோம் மேட்டர்ஸ். மேல ஏறி நீங்க கூட ஆடலாண்ணே. ஓ, பிளைவுட் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அந்த அளவு ஸ்ட்ராங்கா நம்ம பண்ணணும். இதுல கார்விங் சிஎன்சி கார்விங் வரும். ஓகே. அதே மாதிரி 4 லெக் வரும். இது கடசெல்லாம் நல்லா இருக்கும். இது படுகிற இடம் ஃபுல்லாவே உட்டுனேன். இதெல்லாம் கார்விங்லாம் பார்த்தா ஹேண்ட் கார்விங். ஓகே. நல்லா ஹெவியா இருக்கும். எட்ரஸ்ல டிசைன் வந்திருக்குன்னா பாய் மாடல் மாதிரி வரும். இதோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு இப்படி தள்ளி ஒன்னாகாது. ஓ, ஒடையாதானே? அந்த அளவுக்கு தைரியமா கேரண்டி கொடுத்துருவாங்க. இதுல மொத்தம் 7 ரீப்பர் குத்துப்பாங்க உங்களுக்கு. ஓ, அப்படியே நல்லா ஹெவியா குடுத்துறாங்க. ஆமா, எல்லாத்துலயுமே 7 ரீப்பர் குத்துப்பாங்க. நல்லா ஹெவி ஸ்ட்ராங்கா இருக்குண்ணா. இந்த சிங்கிள் சீட்டர் பாத்தீங்கன்னா யாருமே தர மாட்டேன். ஆஃப் நான் ரேட் கம்மியா சொல்றீங்க. குவாலிட்டில ஏதாவது இருக்குமாண்ணா கம்மியா? என்ன குவாலிட்டி வைஸ்ல நான் எங்க எப்பவுமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன்னா. இது பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நிக்கலாண்ணா வெயிட். ஓகே ஓகேண்ணா. ஓகே, அந்த அளவுக்கு வெயிட் தாங்கறதான இந்த சோபா. மக்கள் வந்து ஒரு 10 பேர் வந்து ஒரு 15 பேர் ஆர்டர் பண்ணா கூட டக்குன்னு குடுக்குற அளவுக்கு ஸ்டாக் இருக்கு. ஆமா, கண்டிப்பா இருக்குண்ணா. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஃபைபர் குஷன் சொல்லுவாங்கண்ணா. குஷன் வந்து 5 வருஷம் வாரண்டி. உங்களுக்கு நான் மரத்தையும் காட்டுறேன். இதுதானே கேரளா அக்கிஷா மரம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா மரம் தான். நம்ம ஃபுல்லாவே இந்த மரத்துல தான் நம்ம சோபா செட் செய்யறோம். ஃபுல்லா இங்கதான் வந்து இப்ப ஃபுல்லா உற்பத்தி பண்ணி. இது டீ குட். ஓகே. இது சைனா டீக்கு. ஓ, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குண்ணா. ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு டிஃபரெண்ட் பார்த்தா தெரியாது. ஓகே. இப்போ ஒரு கார் பண்ற வந்தா மட்டும் தான் உங்களுக்கு கிளீனா சொல்ல முடியும். இது ஒரு டிசைன் கேக்குறாங்க. இந்த மாடல் கேட்டோன்னா இதுல நாங்க செஞ்சு தரோம். உங்களுக்கு சோபால என்ன மாடல் கேக்குறீங்களோ அதெல்லாமே ஆர்டர் எடுத்து செஞ்சு தரோம். இப்போ கேரளா அக்கிஷா மரம் சொல்லுவாங்க. இப்போ என் வெயிட் ஏறி நின்னாலும் அந்த அளவுக்கு தாங்கும். உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒரு மாடல் வரும். நீங்க 5 வருஷத்துக்கு வார்னிஷ் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. இது எல்லாமே கஸ்டமரோட ஆர்டர் தான். இது எல்லாமே. ஓ, இதெல்லாமே வேணா. இது எல்லாமே அவங்க உங்களுக்கு ஒரு மாடல் கேட்டிருக்காங்க. லெக் வந்து 4 லெக் வருண்ணே. ஓகேண்ணா. இது எல்லாமே பாத்துங்க உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து 3 ரீப்பர் தான் போட்டுருக்காங்க. இது ஒரே பீஸ் தான் போட்டுருக்காங்க கார்விங். உங்களுக்கு ஃபைனல் ஸ்டேஜ் இது. ஓ கிளாசிக் போட்டுருக்கு. சரிங்கண்ணா. எந்த அளவுக்கு ஷைனிங்கா இருக்கு பாருங்க. சோபாக்கு 5 வருஷம் வாரண்டி. குஷனுக்கு 5 வருஷம் வாரண்டி. அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா வணக்கண்ணா. எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கண்ணா. ஆனா இப்ப நம்மளோட ஷாப் வந்து எக்ஸ்ட்ரா லொகேட் ஆயிருக்கு. நம்மளோட ஷாப் பார்த்தா வீரா பர்னிச்சர், அம்பத்தூர்ல இருந்து சண்முகபுரம், புலல இருந்து சண்முகபுரம் சென்டர் பிளேஸ் இது. ஓகே. இப்ப நம்ம ஷாப்ல வந்து என்ன நல்லா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இப்ப நம்ம ஷாப்ல பாத்தீங்கன்னா குவீன் சைஸ் கட்ல, கிங் சைஸ் கட்ல, சோபா செட், ட்ரெஸ்ஸிங் டேபிள், இது நிறைய ஐட்டம் இருக்குண்ணா. மர சம்பந்தமானப்பட்டது எல்லாமே இருக்குங்கண்ணா. ஓகேண்ணா. இப்போ வந்து நம்ம ஷாப்ல வந்து ஆஃபர்ஸ்ல தான் இருக்குங்களாண்ணா? நான் ஆஃபர்ஸ்ல இருக்கு. நம்மளுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆஃபர்ஸ் ரேட் தான் கொடுக்குறேன். நான் அது மட்டும் இல்லைன்னா இப்ப நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ற இடத்தையே காட்டுறோம் உங்களுக்கு. நம்ம எல்லாமே இப்போ ஹோல்சேல் ரேட்டு தான் கடை போறோம் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இப்ப அடுத்த மாடல் பார்க்கலாம் வாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா குவீன் சைஸ் கட்ல சொல்லுவாங்க. 5க்கு 6.25 வரும். இது பாத்தீங்கன்னா 2 இன்ச் திக்னஸ் வரும். மைல் டிசைன் வரும். 4க்கு 4 லெக் வரும். அதே மாதிரி கடசல் மாடல் வரும். இதுல என்ன டிசைன் இருக்கோ அதே தானே ஃப்ரண்ட்ல இருக்கும் உங்களுக்கு டிசைன். இந்த போல்ட் பாத்தீங்கன்னா 7 இன்ச் போல்ட் வரும்ண்ணே உங்களுக்கு. ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ஐஎஸ்ஏ பிளைவுட் வரும்ண்ணே. சரி, 4 இன்ச் ஃபோம் மேட்டர்ஸ் தான். ஃபோம் மேட்டர்ஸ்னா எல்லாருன்னா இத மாதிரி மடங்கண்ணே. இதுதான் ஃபோம் மேட்டர்ஸ். எல்லாருமே ஈபி சீட்டை குத்துட்டு ரேட்டு கம்மி சொல்றாங்க. ஓகே. ஆனா நம்ம ஃபுல் ஃபோம் கொடுக்கறனால தான் இப்படி அம்மி காட்டுறோம். சரிங்கண்ணா. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது மேல நானே ஏறி காட்டுறேன். இது சாதாரண இல்லைன்னா ஓகே மேல ஏறி நீங்க கூட ஆடலாண்ணே. ஓ, பிளைவுட் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அந்த அளவு ஸ்ட்ராங்கா நம்ம பண்ணேன். ஓ, சூப்பர் சூப்பர். ஏன்னா நான் ஏறி காட்டுறேன்னா இப்ப நான் 110 கிலோ இருக்கேன். ஓகே. அந்த அளவுக்கு காட்டுறேன்னா வெயிட் தாங்கண்ணே. ஓகே. அதாவது வந்து குவாலிட்டி நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. குவாலிட்டி நல்லா ஸ்ட்ராங்கா தானே இருக்குண்ணா. ஓகே ஓகேண்ணா. இப்போ இதோட வந்து கட்லோட சைஸ் இது என்னதுங்கண்ணா? இது கட்லோட சைஸ் பாத்தீங்கன்னா 6.25க்கு 5ண்ணே குவீன் சைஸ். சரிங்கண்ணா. இதோட விலை பாத்தீங்கன்னா 12,000 ரூபாய்ண்ணே. எப்படிண்ணா கட்லோட ரேட் மட்டுமா? கட்லும் இந்த ஃபுல் ஃபோம்ண்ணே. ஓ, பெட்டோட சேர்த்து தான். ஆமா, யாருமே இந்த ஃபுல் ஃபோம் தரது இல்லைண்ணே. ஓகே. ஈபி சீட் தான் வருவாங்க. நம்ம ஃபுல் ஃபோமோட சேர்த்து உங்களுக்கு 12,000 ரூபாய் தரோம். ஓகே. அதாவது வந்து ஒரு உண்மையில ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா கட்லோட ரேட்டு தான் அந்த ரேட் இருக்கும். ஆனா வந்து நீங்க மெத்தியோட சேர்த்து தெரியுன்றீங்க. கண்டிப்பா நம்ம வந்து எல்லாமே ஹோல்சேல் ரேட் ஆஃபர்ல தான் தரோம் நம்ம இப்போ. ஓகே. நான் இப்போ இந்த ரேட் கொடுக்கறனால வந்து இப்போ குவாலிட்டி வைஸ் ஏதாவது கம்மியா இருக்குமாண்ணே? மரம் குவாலிட்டி வைஸ் இல்லைன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா மலப்பு வருஷம் சொல்லுவாங்கண்ணே. ஓ, மரம் வந்து மலப்பு வருஷம். ஆமாண்ணே. ஓகே. யாருமே மரத்த பேர் தெரியாதுண்ணே. நம்மளுக்கு எல்லாமே மரத்த பேர் தெரியும். நம்ம வந்து பர்னிச்சர் கார்பெண்டர்ண்ணே. ஓகே. நம்மளுக்கு ஒரு 40 வருஷமா அருவம் இருக்குண்ணே. அதனால இந்த மரத்தை ஏன்னா நிறைய பேர் யூடியூப்ல பாத்தீங்கன்னா நாட்டு தேக்கு சொல்லுவாங்க. நாட்டு தேக்கெல்லாம் கிடையாதுண்ணே. ஓ, அதே மாதிரி கோங்கு மரம் சொல்றாங்க. அந்த மரமே கிடையாதுண்ணே. சரிண்ணா. இது வந்து பூவரச மரம், மலைப்பூ வருஷம். இது மகாராஷ்டிரா ஃபாரஸ்ட்ல வர மரம். அது ஓகே. அது என்ன மரம்ன்றதா அந்த ஒரிஜினலோட பேரே சொல்லிடுறீங்க. ஆமா. அதே மாதிரி இதெல்லாம் வந்து சின்ன மரம் கிடையாதுண்ணா. இதெல்லாம் இவ்வளவு பெரிய மரமா இருக்குண்ணா தடி. ஓ, அந்த அளவுக்கு. அதனாலதான் இந்த மரம் வந்து இந்த அளவுக்கு திக்னஸா இருக்கு, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, ஹெவியா இருக்கு. ஓகே. நான் இப்போ இந்த ரேட்டு கொடுக்கறனால இப்போ லைஃப்ல எப்போ லைஃப் வரும்? ஆனா இது லைஃப் பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு வாட்டி வார்னிஷ் மெயின்டைன் பண்ணேன். ஓகே. இந்த வார்த்தை யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்லுறேன். 2 வருஷத்துக்கு வாட்டி 1 லிட்டர் வார்னிஷ் வாங்கி பெஸ்ட்ல அப்ளை மெயின்டைன் பண்ணீங்கன்னா சரிங்கண்ணா 20 வருஷம் தாராளமா வரும். ஓ, 20 வருஷம் வருமாண்ணா? ஆமா, மெயின்டைன் பண்ணா 20 வருஷம் அதுக்கு மேலே வரும். ஓகே. இப்போ நீங்க உங்க சைட்ல இருந்து இப்போ கட்லு வாங்குறாங்கன்னா என்ன வாரண்டி நான் கொடுப்பீங்க? ஏன்னா இப்போ நம்ம சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா கட்லுக்கு 1 வருஷம் வாரண்டி கொடுக்குறேன். ஓ, கட்லு வச்சுனா 1 வருஷம் வாரண்டி கொடுக்குறேன். ஆமாண்ணா. ஓகே. இப்போ கட்டில வந்து இப்போ வேற அடுத்த மாடல்ஸ்லாம் இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா கேரளா மகாகனி விட்டு வரேன். ஓகே. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாய் மாடல் டிசைன் வரும், ஃபிளவர் வரும். இதுல கார்விங் சிஎன்சி கார்விங் வரும். ஓகே. அதே மாதிரி 4க்கு 4 லெக் வரும். இது கடசெல்லாம் நல்லா இருக்கும். ஓகே. இதோட வார்னிஷ் பாத்தீங்கன்னா பிஓபி வார்னிஷ் சொல்லுவாங்கண்ணே. ஓகே.
நார்மல் வார்னிஷ் பியர் வார்னிஷ். சரிங்கண்ணா. இதெல்லாம் வந்து நீங்க 10 வருஷத்துக்கு வார்னிஷ் பண்ண வேலையே கிடையாதுண்ணா. ஓ அவ்வளவுதான், இப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டா ஆமா வார்னிஷ் பண்ண வேண்டிய வேலையே கிடையாதுண்ணா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து இதோட பெருசுனா இது வந்து 9 இன்ச் போல்ட் வருண்ணா. சரிங்கண்ணா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது படுகிற இடம் ஃபுல்லாவே உட்டுண்ணே. ஓ உட்டு கொடுத்துறேன், ஃபுல் அண்ட் ஃபுல் உட்டு. அதே மாதிரி இது வந்து பழக பார்த்தோம், இந்த கட்டில வந்து உட்டு வந்துருது. ஆமாண்ணா, இது உட்டு வந்து இது பாத்தீங்கன்னா இந்த கிரைன்ஸ் பார்த்துட்டு எல்லாரும் இன்னைக்கு தேக்க மரம் சொல்றாங்கன்னா தேக்க மரம் கட்டினா கேரளா மகாகனி விட்டுது. ஓ இந்த இதெல்லாம் தேக்க மரம் கிடையாது. ஏன்னா இதே இந்த மரத்துல தேக்க மரத்துல பண்ணணும்னா இந்த கட்டில வந்து 35,000 வரணும். ஓ புரியுது புரியுது புரியுதுண்ணா. ஏன்னா இன்னைக்கு மக்களுக்கு மரத்தை பத்தி தெரியலண்ணா. ஓகே, அது வச்சு நான் தெரியும். இது வந்து மகாகனி விட்டு தானே. இப்போ மகாகனின்னும் போது இதெல்லாம் வந்து எப்படி மரம் உழைக்கிறதெல்லாம் ஆனா இது லைஃப் லாங் வரும்னா உங்களுக்கு மரம்ன்றது பாத்தீங்கன்னா ஓகே படுகிற ஃபுல்லாவே மரம். சரிங்கண்ணா. இதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்ப பிளைவுட்னாட ஒரு 10 வருஷம் கழிச்சு மாத்த வேண்டியது இருக்கும். ஓகே ஓகே, இது அப்படி கிடையாது. ஓ காலத்துக்கு அப்படியே கிடக்கும். ஓகேண்ணா. இப்போ இதோட பிரைஸ்ல எப்படிங்கண்ணா? ஆனா இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 6.25 காஞ்சி இந்த குயின் சைஸ் ஃபோம் மேட்ரஸோட சேர்த்து 18,000 ரூபாய். கட்லு பெட்டோட சேர்த்து வந்து 18,000 ரூபாய். 18,000 ரூபாய். ஆனா இப்ப நிறைய பேர் வந்து எங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க வீட்டுல வந்து பெட் இருக்குங்கண்ணா, எங்க கட்லோட மட்டும் கொடுங்க அப்படின்னா கட்லோட ரேட் மட்டும் இது எவ்வளவு வரும்? கட்லோட ரேட் பாத்தீங்கன்னா 15,000 ரூபாய் வரும். அந்த கட்லுனா அந்த கட்லு மட்டும் வேணும்னா இந்த கட்லோட ரேட் பாத்தீங்கன்னா 9,500. 9,500 ரூபாய். ஆமாண்ணா. அதான் கட்லு மட்டும் வேணா நம்ம தனியா வாங்கிக்கலாம். ஆமாண்ணா. பெட் வேணா கூட தனியா வாங்கிக்கலாம். பெட் வாங்கலாம். ரெண்டாவது வந்து ஓகே இதோட வார்னிஷ் பாத்தீங்கன்னா சரிங்கண்ணா. இங்க என்ன வார்னிஷ் பண்ணிருக்கோ படுகிற இடத்துல அதே வார்னிஷ் போட்டுருக்காங்க. அதே சேம் தான். ஆமா. ஓகே, நீங்க நிறைய பேர் பாடுறாங்க செல்போன் மாடல் அந்த மாடல் காட்டுறாங்க. ஓகே, வார்னிஷ் பாத்தீங்கன்னா இது மாதிரி இருக்காது. ஓ புரியுது. ஏன்னா இது வந்து வார்னிஷ் வந்து குவாலிட்டியான வார்னிஷ். ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. அடுத்த மாடல்ஸ் இருக்கு பக்கத்துல இருக்குதுன்னா. அடுத்தது பாத்தீங்கன்னா இது வென்டேக் மரம்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகேண்ணா. இது வந்து பார்த்தா 6க்கு 6.5 வரும்ண்ணா. ஓகே, இதெல்லாம் அதே பாத்தீங்கன்னா 2 இன்ச் திக்னஸ் வரும்ண்ணா. சரி, இதெல்லாம் கார்விங்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கார்விங். ஓகே, நல்லா ஹெவியா இருக்கும். ஹைட் பாத்தீங்கன்னா லெக் ஹைட் பாத்தீங்கன்னா இவ்வளவு ஹைட் வரும். வேற எதுலயுமே இவ்வளவு ஹைட் வராது. சரிங்கண்ணா. இவ்வளவு ஹைட் 4 அடி கால் போட்டுருப்பாங்கண்ணா. ஓ ஓகே. அதே மாதிரி அந்த கீழே என்ன டிசைன் இருக்கோ இங்க அதே மாதிரி வரும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு படுகிற இடம் பிளைவுட் தானே வரும். சரிங்கண்ணா. பிளைவுட் வரும். இதுல வந்து சென்டர் பார் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இது எல்லாமே ஆமா சென்டர் பார் 2 பிளைவுட் வரும் பாருங்க. ஓகே ஓகேண்ணா. அதே மாதிரி இது வந்து 8 இன்ச் ஸ்ப்ரிங் மேட்டர்ஸ் வரும். சரிங்கண்ணா. இந்த 8 இன்ச் ஸ்ப்ரிங் மேட்டர்ஸும் இந்த கட்லும் சேர்த்து ஓகே உங்களோட ஆஃபர் ரேட் பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய். ஓ இந்த இவ்வளவு பெரிய கட்ல இந்த மேட்டர்ஸோட சேர்த்து 30,000 ரூபாய். ஏன்னா நம்மளுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த வெளியே விசாரிச்சா இந்த ஸ்ப்ரிங் மேட்டர்ஸே வந்து 12,000 10,000 சொல்லுவாங்க. சரிங்கண்ணா. நம்ம இந்த கட்லும் இந்த ஸ்ப்ரிங் மேட்டர்ஸ் சேர்த்து உங்களுக்கு 30,000 ரூபாய் தரேன் கண்டிப்பா. ஆனா வந்து இந்த பிரைஸ்க்கு வந்து கண்டிப்பா இந்த இவ்வளவு பெரிய கட்டெல்லாம் கண்டிப்பா கிடைக்காதுங்க. கட்டோட ரேட்டே வந்து கண்டிப்பா வந்து ஒரு 25 இல்ல ஒரு 27 28 அந்த மாதிரி கூட சொல்றாங்க. ஆனா ஒரு ரெண்டுமே சேர்த்தே வந்து 30,000 ரூபாய். இது எப்படின்னா இப்போ வந்து வீடியோல சொல்ற பிரைஸ் தான் நேர்ல வந்தாலுமாண்ணா? ஆமா 100% நம்ம வீடியோல என்ன சொல்றோமோ அதான் நேர்ல சொல்ற ரேட். ஏன்னா நேர்ல ஒரு ரேட் வீடியோல ஒரு ரேட் அந்த மாதிரிலாம் ஆஃபர் முடிஞ்சிச்சுங்க. அப்படிலாம் கிடையாது. அதே மாதிரி ஓகே உங்களுக்கு இந்த கட்டில் வேணும்னா கட்டில் மட்டும் வேணும்னா 24,000 ரூபாய். ஓ கட்டில் மட்டும் வேணா 24,000 ரூபாய். ஆமா 24,000 ரூபாய். ஓகேண்ணா. இப்போ அதே மாதிரி வந்து இப்போ இந்த ஒரு மாடல் மட்டும் தான் இருக்கா இல்ல வந்து வேற வேற டிசைன்ஸ் இருக்கா? இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஆர்டர் பண்ணி சேருதுன்னு. சரி, இப்போ நான் உங்களுக்கு மாடல் அனுப்பிச்சு விடுவேன். ஓகே, இதுல எந்த மாடல் வேணும்னு சொன்னீங்கன்னா ஆர்டர் பண்ணி சேருதுன்னு இதெல்லாம். ஓகே. இப்போ பக்கத்துல இருக்கிறது அந்தந்த இப்போ பக்கத்துல 2 கட்டில் காட்டிங்க அதுல இப்போ அந்த மாடல் மட்டும் இல்ல அதுல வந்து நிறைய வெரைட்டிஸ் கிடைக்குமா? அதுல மாடல்ஸ் வரும் உங்களுக்கு அதிகமா வரும். மாடல் ஸ்டாக் ஃபுல்லா இருக்குங்களா? ஆமாண்ணா. அடுத்தது பாத்தீங்கன்னா எல்லாருமே கேக்குறாங்க எங்களுக்கு சிங்கிள் சைஸ் கட்டில் வேணும்னா நல்லா இருக்கணும், நல்லா ஒர்த்தா இருக்கணும், டிசைனா இருக்குன்னு கேக்குறாங்கண்ணா. ஓ அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் உட்ல கேக்குறாங்கண்ணா. பார்க்கவே நல்லா ரொம்ப அழகா இருக்குங்களா? இது ஒரு ஆள் படுது லுக்கா இருக்கும், நல்லா இருக்கும். ஓகே. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 கால் போட்டுருப்பாங்கண்ணா. சரிங்கண்ணா. இது படுகிற இடமே உட்டு தானே ஃபுல்லாவே. அப்படியே சூப்பருங்க. அதாவது பெரிய கட்டில் நம்ம எப்படி வாங்குறோமோ அதுலயே வந்து அதே சேம் இந்த எல்லாரும் நிறைய பேர் கேட்டதால இந்த வாட்டி எடுத்துருக்கேன். கண்டிப்பா. அதாவது வந்து நம்ம இந்த கட்டில் பாக்குற ஃபீலிங் இருக்கோ அதே ஃபீலிங் இந்த கட்டில் வந்து நமக்கு தெரியுதுங்க. அதே தான் சேம் இருக்குண்ணா. ஓகே. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்ரஸ்ல டிசைன் வந்திருக்குன்னா பாய் மாடல் மாதிரி வரும். சரிங்கண்ணா. இந்த 4 மீட்டர்ஸோட சேர்த்து இந்த கட்டில் பாத்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு 12,000 ரூபாய். ஓ 12,000 ரூபாய். ஆமாண்ணா. ஆனா அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சோபா செட் பார்க்கலாம்ண்ணா. ஓகேண்ணா. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5க்கு 5 லெக் வருண்ணா. ஓ இதுல பாத்தீங்கன்னா ஹேண்ட் கார்விங் இத மாதிரி கடைசில பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குது. அதே மாதிரி பெண்ட் ஹேண்டில்ண்ணா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5க்கு 4 மரம் எடுத்துதான் இந்த மாதிரி எடுத்து பண்ண முடியும்ண்ணா. இந்த மாதிரி இது அதே மாதிரி மேலேயும் கார்விங் வரும்ண்ணா. ஓகே. கீழேயும் கார்விங் வரும்ண்ணா. ஓ இதோட பாத்தீங்கன்னா இங்கேயும் கடைசில இருக்கும். சரிங்கண்ணா. இந்த சிங்கிள் சீட்டர் பாத்தீங்கன்னா யாருமே தர மாட்டேன் ஆஃப்னா 2,000 ரூபாய். ஓ வெறும் 2,000 ரூபாய் தான். 2,000 ரூபாய் தான் இந்த சிங்கிள் சீட்டர். இந்த குஷனோட சேர்த்து 2,000 ரூபாய் தானே. ஓகே. இந்த ஒரு சிங்கிள் சோபாவே வந்து வெறும் 2,000 ரூபாய். 2,000 ரூபாய் தானே. ஓகே. அதாவது வந்து இப்போ நான் ரேட் கம்மியா சொல்றீங்க, குவாலிட்டில ஏதாவது இருக்குமாண்ணா கம்மியா? ஏன்னா குவாலிட்டி வேஸ்ல நான் எங்க எப்பவுமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன்னா. இது பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நிக்கலாம்ண்ணா வெயிட். ஓகே ஓகேண்ணா. ஓகே. அந்த அளவுக்கு வெயிட் தாங்கறதானே இந்த சோபா. ஓ மரத்துல தான் நிக்கிறீங்க? ஆமாண்ணா. ஓகே ஓகே ஓகே. இதுவும் பாத்தீங்கன்னா இது மலைப்பூ வசம் தானே.
ஓ இது வந்து அந்த பூவரச மரம் தான். ஆமா, இது நாட்டு தேக்கெல்லாம் கிடையாதுண்ணே. சரிங்க சரிங்க. ஆனா இது அதே மாதிரி வந்து இப்ப இந்த உட்டன் சோஃபா பொறுத்த வரைக்கும் இந்த வாங்கிட்ட பேருக்கு ஒரு 6 மாசம் கழிச்சு இந்த உதிர்ந்து கொட்டுறது அந்த மாதிரி எல்லாம் ஒரு சில சோஃபா வந்து நம்மளே பார்த்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம் மக்கள் சொல்லி. இப்ப அதெல்லாம் எப்படின்னா இந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி ஃபால்ட் தான் வருமானா? ஏன்னா அது மாதிரி ஃபால்ட் எல்லாம் வராதுண்ணே. சரிங்கண்ணா. இது நம்ம சோஃபாக்கு பாத்தீங்கன்னா 1 வருஷம் கேரண்டி கொடுறேன். ஓ கட்டிலுக்கு எப்படி வாரண்டி? அதே மாதிரி சோஃபாக்கு 1 வருஷம் வாரண்டி கொடுறேன். சரிங்க. குஷனுக்கு வாரண்டி கிடையாதுண்ணே. ஓகே, இதுக்கு வாரண்டி. இது பாத்தீங்கன்னா இது ஃபுல் செட்டுண்ணே, 5 பேர் உட்காருது. சரிங்கண்ணா. ஃபுல் செட்டு இந்த 10 குஷனோட சேர்த்து ஓகே உங்களுக்கு 13,500 ரூபாண்ணே. ஓ அவ்வளவுதானா? 13,500 ரூபா தான். 13,500 ரூபாண்ணே இந்த 5 சீட். இது வந்து நம்ம அதே ஆஃபர் கொடுக்குறேன். கண்டிப்பா. அதாவது வந்து ஒரு வீட்டுக்கு சோஃபா வந்து ஃபுல் செட் வாங்கணும்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கு, நல்லா ஒரு குவாலிட்டியாவும் வாங்கினாங்கன்னா இந்த மாதிரிலாம் வாங்கிடலாங்க. அதை வந்து ஒரு சிங்கிள் வேணா கூட சிங்கிள் கூட வாங்கிக்கலாம். ஆமா, இப்ப நீங்க இந்த 3 சீட்டர் கேட்டீங்கன்னா ஓகே இந்த 3 சீட்டர் 6 குஷனோட சேர்த்து 9,000 ரூபாய் வருண்ணே. ஓ இந்த மாதிரி 3 சீட்டர் வேணா வாங்கிக்கலாமா? ஆமா 3 சீட்டர். ஆனா இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஓகே நான் காட்டுறேன் பாருங்க குஷனு. சரிங்கண்ணா. இதை நீங்க தொட்டு பார்த்தாவே தெரியுண்ணே. ஓ இந்த குஷனுக்கும் ஓகே இந்த இப்படி அமுங்கம்மா இது அமுங்காது. ஓ ஒரு ரொம்ப வந்து மெலிசா இருக்கு. இது ஈபி சீட்டு. ஓகேண்ணா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா யூடியூப்ல முக்கால்வாசி இந்த குஷனை போட்டுட்டு ஓகே உங்களுக்கு ரேட்டு கம்மி சொல்றாங்க. அவங்களோட குஷனோட குவாலிட்டி கம்மி பண்ணிடுறாங்க. ஓகே இந்த குஷன்ல உட்காந்தா கல்ல உட்காந்த மாதிரி இருக்கும். சரிங்கண்ணா. இந்த குஷன்ல உட்காந்தா நல்லா கம்ஃபர்டபுளா இருக்குண்ணே. அதாவது வந்து நல்லா இப்ப நீங்க குஷன் பாத்தீங்கன்னா இப்படி அமுங்குது பாத்தீங்களா? ஓகே இது பாத்தீங்கன்னா அமுங்காது, அப்படியேதான் இருக்கும். புரியுதுண்ணா. இதுல இதான விஷயமே. இந்த குஷன்ல அவங்க குவாலிட்டி ரேட் கம்மி பண்ணிட்டு ஓகே ஆஃபர் சொல்லி தராங்க. ஓகே அது நம்பாதீங்க, குஷனோட குவாலிட்டி பாருங்க. கண்டிப்பா அதோட குவாலிட்டி வந்து என்னன்றத தெளிவா விளக்கமா சொல்லியிருக்காருங்க. இந்த குஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 மாசம் கூட தாங்காதுண்ணே. ஓ அப்படிங்களா? இது யூஸ் வந்துரும். ஓகே இது தொட்டு பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. ஓகே குஷன் கலர் கூட நிறைய கிடைக்கும்லண்ணா? ஆமா, இது வந்து குஷன் வந்து உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் வரும்னா மாடல்ஸ் வரும் நிறைய. ஓ சோஃபால வேற ஒரு மாடல் இருக்கானா? ஆமா, சோஃபால பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் எல்லாமே இதே பண்றேன்னா. ஓகே மாறுற டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா இந்த கடசல் தானே. ஓகே அது நம்ம ஸ்டாக் பார்க்கலாமா? எங்க இருக்குண்ணா? அதோ இருக்குண்ணா, வாங்க பாக்கலாம். ஆனா இப்ப சோஃபா கேட்டீங்கன்னா மாடல்ஸ் ஓகேண்ணா பாத்தீங்கன்னா இது மாதிரி கடசல் வரும், இது மாதிரி ரிங் மாடல் வரும். ஓகே இது மாதிரி வேர்ல்டு கப் மாடல் வரும், அனாச்சி பூ வரும். ஓ இது மாதிரி மாறுதுலனா? ஆமா, இதுல எல்லாமே உடுக்க மாடல்ஸ் மாறணும் உங்களுக்கு. ஓ புரியுதுண்ணா. சேம் இந்த ரிங் இதுல தான் மாறும் உங்களுக்கு மெயின். கண்டிப்பா. அதாவது வந்து மக்கள் வந்து ஒரு 10 பேர் வந்து ஒரு 15 பேர் ஆர்டர் பண்ணா கூட டக்குன்னு குடுக்குற அளவுக்கு ஸ்டாக் இருக்கு. ஆமா கண்டிப்பா இருக்குண்ணே. நம்ம லோட் வந்து போயினே இருக்குண்ணே. சரிங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கட்டில் பாத்தீங்கன்னா இந்த பிளைவுட் இது. ஓகே இந்த கட்டில் ஸ்டாக் இருக்கு பாருங்கண்ணே. ஓ ஃபுல்லா கட்டலாண்ணா? ஆமாண்ணே. ஓ இதெல்லாம் என்ன இதுனா? ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இது பூவரச மரம். சரிங்கண்ணா. அந்த கட்டில் தானே. இதோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு இப்படி தள்ளி விட ஒண்ணாகாதுண்ணே. ஓ ஒடையாதானே? அந்த அளவுக்கு தைரியமா கேரண்டி கொடுப்பாங்க. இந்த மாதிரி யாரும் தள்ளி விட்டு காட்ட மாட்டாங்க உங்களுக்கு. கண்டிப்பாண்ணா. அதாவது கட்டில வந்து நிறைய மாடல்ஸ் இருக்கு போலண்ணா? கண்டிப்பாண்ணா. இது பாத்தீங்கன்னா இப்ப கேரளா மகாகனி சொல்ல பாத்தீங்களா? ஆமாங்கண்ணா. அந்த மாடல்ண்ணே. இதுல பாத்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைன் வரும், அது வரும். ஓ இது டிசைன் நிறைய மாறுது போல. ஏகப்பட்ட டிசைன் வரும்ண்ணே. இதுல கண்டிப்பா இதெல்லாம் ஒரு மேரேஜ்க்குலாம் கூட நல்லா ஒரு எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது பண்ணலாம் போலண்ணா. கம்ஃபர்டபுள் எல்லா டிசைனும் நல்லா இருக்குண்ணே. ஓகே சூப்பர்ண்ணா. அதாவது வந்து கட்டில வந்து ஒரு 100கணக்கான மாடல்ஸுங்க. அதே மாதிரி வந்து ஃபுல்லா ஸ்டாக் நம்ம நிறைய பார்க்க முடியும். ஆமாண்ணா. ஓ இதெல்லாம் அந்த கால் அந்த இதுலண்ணா? ஆமாண்ணா. அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா அந்த பூவரச மார்க்கெட்ல இது பேக் சைடு இது மாதிரி 4 ரீப்பர் கொடுப்பாங்க, 2 கால் போட்டு. ஓகே இது அந்த கட்டில கீழே தள்ளி காட்டுனீங்க அதோடைய? ஆமா இதோட 5 பார் போட்டுருப்பாங்கண்ணா. சரிங்கண்ணா. 2 இதுக்கு உங்களுக்கு பிளைவுட் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குண்ணே. ஓகே அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா அந்த மகாகனி கட்டில். ஆமா அந்த டீக் வுட். ஆமா அந்த பாத்தீங்கன்னா இதுதான். சரி இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்பர் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் இதுல மட்டும் 7 ரீப்பர் குத்துப்பாங்க உங்களுக்கு. நல்லா ஹெவியா குடுறாங்க. ஆமாண்ணா, எல்லாத்துலயுமே 7 ரீப்பர் குத்துப்பாங்க, நல்லா ஹெவி ஸ்ட்ராங்கா இருக்குண்ணே. ஓகே அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் படுக்கிற இடமே வந்து விட்டுதாங்க. ஆமா ஃபுல் அண்ட் ஃபுல் விட்டு வரணும் அது. ஓகே அதாவது வந்து ஃபுல்லா ஸ்டாக் நிறைய இருக்குங்க போல. ஆனா இப்ப இத பாத்தீங்கன்னா அந்த கட்லோட இது டிசைன் இது ஒரு டிசைன் வரும். சரிங்க. இந்த இங்கேயும் கட்ல இருக்கு. ஓகே அதாவது வந்து நிறைய கட்ல இருக்கு, ஏகப்பட்ட மாடல்ஸுங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாகாணில பாத்தீங்கன்னா 4 அடி கட்ல இது. ஓ சின்ன சைஸ் ஆனா? ஆமா அது 3 அடி பாத்தீங்களா, இது 4 அடி. ஓகே அதாவது எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணலாமா? ஆமாண்ணா. இது நம்ம வந்து கஸ்டமர் கேக்குறாங்க. ஓகே என்ன ஒரு ஆள் படுக்குது 2 ஆள் படுக்குது கேக்குறாங்க, இடம் சின்னதா இருக்குன்றாங்க. ஓகே அப்ப 4 அடி கட்ல 4 அடி கட்ல கேக்குறாங்க. ஓகே அதாவது எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாமா? இப்ப இது பாத்தீங்கன்னா இது சோபா செட் வந்து வெளியே பாத்தீங்கன்னா நார்மல் குஷன். ஆமாங்கண்ணா. இது அப்படி இல்ல, இது 5 வருஷம் வாரண்டி குஷன். ஓ குஷன் வந்து நல்லா ஹெவியா மாறுது, ஹெவியா இருக்கணும். ஓகே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல். ஓ சரிங்கண்ணா. இந்த ஃபைபர் குஷன் சொல்லுவாங்கண்ணா. ஓகே இது இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த குஷன் வந்து 5 வருஷம் வாரண்டி உங்களுக்கு. ஓ குஷனுக்கு 5 வருஷம் வாரண்டி? 5 வருஷம் வாரண்டி. ஓகே அதே மாதிரி இதுல வந்து இந்த வந்து ஹீட் ஆவறது அந்த மாதிரிலாம் ஏதாவது வருமா இந்த குஷன்ல? அப்படிலாம் கிடையாதுண்ணா, ஹீட் எல்லாம் ஆகாதுண்ணா. ஓகே இது நல்லா சாஃப்டா இருக்கும். இது எல்லாமே காருக்கு வர குஷன் நம்மளுக்கு. ஓ சரிங்க. இதுல வந்து கலர் ஆப்ஷன் வரும்ண்ணா. ஓகே இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த 3 சீட்டரும் இந்த டீபாயும் சேர்த்து காம்போ ஆஃபரா 15,000 ரூபாய். ஓ இந்த 3 சீட்டர் இந்த டீபாயோட சேர்த்து 15,000 ரூபாய்? ஆமாண்ணா.
இது வாரண்டி குஷனோட சேர்த்து 15,000 ஓகேண்ணா. இதே உங்களுக்கு ஃபுல் செட் வேணும்னா இந்த டீபாயோட சேர்த்து 20,000. ஓ, டீபாயோட 5 சீட்டர் இந்த சோஃபா எல்லாம் சேர்த்து 20,000 டீபாயோட சேர்த்து. ஓகேண்ணா. இப்போ இந்த டீபாய் மட்டும் தனியா எங்களுக்கு வேணும்னா என்ன ரேட்னா? ஏன்னா இந்த டீபாய் மட்டும் தனியா வேணும்னா உங்களுக்கு 1,800. டீபாய் மட்டும் வேணும் 1,800. ஆமா. ஓகேண்ணா. இப்போ இந்த மோல்டிங் குஷன் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 10 பீஸ் வேணுங்க அப்படின்னா தனியா வேணும்னா என்ன ரேட்னா வரும்? ஆனா இப்போ உங்களுக்கு மோல்டிங் குஷன் மட்டும் தனியா 10 பீஸ் வேணும்னா 6,000. ஏன்னா இப்ப நிறைய இடத்துல வந்து நீங்க சொன்ன மாதிரி அவங்க வெளியே அந்த அமுகுன குஷனை வாங்கி போட்டு அவங்க வந்து ஒரு இதா இருப்பாங்க. ஆமா ஆமா கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப ஒரு டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி குஷன் பத்தி நீங்க சொல்லும் போது இந்த குஷன் மட்டும் எங்களுக்கு தனியா வேணும்னா 10 பீஸ்னா 6,000 வருமாண்ணா? ஆமா 6,000. இதுல கலர் கிடைக்குமாண்ணா? இதுல கலர் ஆப்ஷன் இருக்குன்னா கலர் அனுப்புவோம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை ஆர்டர் பண்ணி வாங்கி தருவோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஃபேக்டரி உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கண்ணா. அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் லக்ஸரியா இருக்கும். உங்களுக்கு மாடல் வரும். இப்போ சோபா செட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க நெட்ல எடுத்து கொடுத்தா கூட அந்த மாடல் உங்களுக்கு செஞ்சு தருவோம். அத மாதிரி இருக்கும் மாடல்ஸ். கட்லஸும் பாத்தீங்கன்னா அதாவது மாடல் இருக்கும். உங்களுக்கு வாங்க உங்களுக்கு லைவா காட்டுறாங்க. சோபா இது மரமும் உங்களுக்கு ஃபேக்டரியும் காட்டுறாங்க பாருங்க. அதுல என்ன எப்படி செய்யறாங்க என்ன நீங்க நேர்ல லைவ் வந்து பாருங்க. ஓகே, லைவா போய் பார்த்தலாமா ஃபேக்டரி? பாத்தலாம். ஆனா நம்ம இப்ப பாத்தீங்கன்னா ஓனா மேனுஃபேக்சர் பண்றோம். பாத்தீங்கன்னா நம்ம வந்து யானக்கால் செட்டு பாத்தீங்கன்னா விதவிதமான மாடல், எக்ஸ் மாடல், பெரண்டா செட்டு, உங்களுக்கு சோபால என்ன மாடல் கேட்குறீங்களோ அதெல்லாமே ஆர்டர் எடுத்து செஞ்சு தரேன் இப்போ. சரிங்கண்ணா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலா காட்டுறோம். எல்லாமே வந்து உங்களுக்கு நேச்சுரலா காட்ட மாட்டாங்க. ஓகே, நம்ம சேர இடத்தையே காட்டுறோம். உங்களுக்கு என்ன மரம் இது எல்லாமே விவரத்தை காட்டுறோம். ஓகே, இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேரளா அக்கிஷா மரம் சொல்லுவாங்க. கேரளா அக்கிஷா மரம். ஆமா, இதுதான் வந்து இன்னைக்கு ஷோரூம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீ குட்டு சொல்லி விற்குது. டீ குட்டு கிடையாது, இது கேரளா அக்கிஷா மரம். ஓகே, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யானக்கால் செட்டு சொல்லுவாங்க. 2 சைடுமே லெக் வரும். சரிங்கண்ணா. மற்ற இடத்துலலாம் பாத்தீங்கன்னா ஒரு சைடு தான் லெக் வரும். இதுல 2 சைடுமே லெக் வரும். இந்த லெக்ன்றப்ப சப்போர்ட் வந்து உங்களுக்கு நல்லா ஹெவியா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கார்விங்கும் உங்களுக்கு வந்து சூப்பரா ஃபினிஷிங் நல்லா இருக்குது. கண்டிப்பா. அதாவது வந்து ஒரு நம்ம சோஃபா வாங்க போறோம்னா இந்த மாதிரி ஃபினிஷிங்கா பண்ணி வச்சிருப்பாங்க. அது வந்து செய்யறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்றது இந்த மாதிரி தாங்க இருக்கும். நம்ம மரத்தை அப்படியே லைவா பாத்துக்கலாம், நேச்சுரலா பார்க்கலாம். ஏன்னா இது வந்து தான் எனக்கு டீ குட்டு சொல்லிடுவோம். ஏன்னா டீ குட்டு இதுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது. சரிங்கண்ணா. அந்த மாதிரி இருக்கும். ஓகே, அதனால உங்களுக்கு வந்து இது நாங்க ஓப்பனா வெளிப்படையா சொல்றோம். இது இந்த மரம் தான் இதுதான். இதுலேயே உங்களுக்கு டீ குட்டு செய்யணுமா டீ குட்டும் நாங்கள் ரேட்டு சொல்லிடுவோம் உங்களுக்கு. கண்டிப்பா. ஆனால் மக்களுக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும்னா வந்து இப்போ வீரா ஃபர்னிச்சர்னா வந்து அவருடைய ஷோரூம்ல தான் வீடியோ போட்டுறத பார்த்துருக்காங்க. அவங்களுடைய ஃபேக்டரி வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு தான் வந்து ஓனா மேனுஃபேக்சர். ஆமாம், இப்போ நம்ம வந்து நேரம் உங்களுக்கு காட்டுறோம் என்னென்ன இடத்துல செய்யறோம்னு. ஓகே, இப்போ வேற மரத்தை பத்தி வேற ஒரு விஷயங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க. இப்போ அடுத்தது என்னதுன்னா ஆனால் இது பார்த்தீங்கன்னா யானக்கால் செட்டு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வெயிட் தாங்கும் பார்த்தீங்கன்னா இப்போ என் வெயிட் ஏறி நின்னாலும் அந்த அளவுக்கு தாங்கும். ரீப்பர்ல தாங்கும். இது வந்து அந்த அளவுக்கு வெயிட்டான மரம் இது. ஆனா இங்க எந்த அளவுக்கு வெயிட் தாங்க பாத்தீங்கன்னா இப்ப நான் ஏறி நிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு ஏறி நிக்கும் போது எந்த அளவுக்கு வெயிட் ரீப்பர் தாங்கும் தெரியும். தாராளமா அந்த அளவுக்கு ரீப்பர் தாங்கும். நடுவுல நிக்கிறீங்களா? நடுவுல நிக்கிறோம். ஓகே, எதுலன்னா நிக்கலாம். ஏறிட இதுல விட நிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. அவர் உளுந்துருவாருன்றதாங்க ஒரு பையன் இருக்குது தவிர மத்தபடி வந்து நாங்க ஏறி வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான மரம் அது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒரு மாடல் வரும். இங்கே ராவா வச்சிருக்கீங்களா? ஆமா, பாருங்க வரிசையா பாருங்க இது. ஆனா இதோட பாத்தீங்கன்னா கிரைன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து நேச்சுரலா இருக்கும். இது பாத்தீங்கன்னா அப்படியே டீ குட்டு கிரைன்ஸ் தான். சரி, அசல் அப்படியே டீ குட்டு மரியாதை இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஆனா இதெல்லாம் வந்து என்ன மரங்கண்ணா? ஆனா இது வந்து கேரளா அக்கிஷா மரம் சொல்லுவாங்கண்ணா. கேரளா அக்கிஷா? ஆமா, அக்கிஷா மரம் சொல்லுவாங்க. இது சைனா டீக்கு சொல்லுவாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து லைஃப்லாம் எப்படி எவ்வளவு வருஷம் லைஃப் வரும்? ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் வரும். இது மெயின் வந்து இதெல்லாம் வார்னிஷ் பாத்தீங்கன்னா நல்லா பிஓபி வார்னிஷ் பண்ணிருப்பாங்க. சரிங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நீங்க 5 வருஷத்துக்கு வார்னிஷ் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. இதெல்லாம் வார்னிஷ் பண்ண தேவையில்ல, 5 பண்ணதான். ஏன்னா அந்த அளவுக்கு வார்னிஷ் பாலிஷ் நம்மளுக்கு பக்காவா இருக்கும். கண்டிப்பா. அதாவது கிரெயின்ஸ் வந்து பார்த்தாலே தெரியுதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குன்றத ஒரு நேச்சுரல் கிரெயின்ஸ் எல்லாம் லைவா பார்த்தலாம். டைரக்டா ஃபேக்டரி செய்யற இடத்துல தாங்க இது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது எப்படின்னா இப்போ வந்து இந்த வீடியோ வந்து இப்போ கடைக்காரங்க இருக்காங்கன்னா அவங்களே இந்த வீடியோ பார்ப்பாங்க. இப்போ டைரக்டா வந்து கடைக்காரங்களும் உங்ககிட்ட வாங்கிக்கலாமா? இல்லைண்ணா, இப்போ நம்ம வந்து கடைக்காரங்களோட கடைக்கார ரேட்டுக்கு கஸ்டமர் கொடுத்துறோம் இப்போ. இப்போ வந்து அப்போ வந்து கடைக்காரங்க சப்ளை பண்ண மாட்டேன்றீங்க? இல்ல, ஆமா, நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா கஸ்டமர் கொடுத்துறோம். டைரக்டா இப்போ ஒரு சோஃபா செய்றீங்கன்னா அது அப்படியே டைரக்டா கஸ்டமர் ஆர்டர் பண்றாங்கன்னா இது எல்லாமே அப்படியே வந்து டெலிவரி பண்ணிடலாமா? இது எல்லாமே கஸ்டமரோட ஆர்டர் தான். இது எல்லாமே இதெல்லாமே வேணா இது எல்லாமே அவங்க ஒரு மாடல் கேட்டிருக்காங்க. ஓகே, ஒரு மாடல் கேட்டது எல்லாமே ஒரு மாடலுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ இதெல்லாமே டெலிவரி தான் போகுது? ஆமா, டெலிவரி தான் போகுது. இது கனம் பாத்தீங்கன்னா லெக் வந்து 4க்கு 4 லெக் வருண்ணே. ஓகேண்ணா. இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து 3க்கு 1 ரீப்பர் தான் போட்டிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா இது ஜாயிண்ட் பீஸே கிடையாதுண்ணே. இது ஒரே பீஸ் தான் போட்டிருக்காங்க கார்விங் உங்களுக்கு. ஒரே மரம் தான். ஆமா, அதே பாத்தீங்கன்னா இந்த பெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் வந்து இந்த மரம் மாடல் பண்ணாவே மரம் வேஸ்டேஜ் பண்ணி தான் பண்ண முடியும் இந்த மாடல்லாம். சரிங்கண்ணா. இது மிராண்டா மாடல் சொல்லுவாங்க. ஓகே, இந்த மாடல் பாத்தீங்கன்னா அது ஓகே வார்னிஷ் அடிச்சா இந்த மாதிரி தான். ஆமா, இது வந்து வார்னிஷ் வந்து உங்களுக்கு ஒரு கோட் பண்ணிருக்காங்க. சரிங்கண்ணா. உங்களுக்கு பின்னாடி பாருங்க ஃபினிஷிங். ஓகே, அது பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது பாத்தீங்கன்னா எக்ஸ் மாடல் சொல்லுவாங்க. சரிங்கண்ணா.
இதெல்லாம் வந்து எக்ஸ் மாடல் வரும். இது கால்ல வந்து 3 கால். இது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் பாத்தீங்கன்னா. கண்டிப்பா. அதாவது இப்போ வந்து இவர் வந்து இதுக்கு முன்னாடி காட்டினது எல்லாமே இந்த வந்து ஒரு நார்மலான வுட் சோஃபா தான் பார்த்துருப்போம். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இதெல்லாம் வந்து இந்த டீக் வுட் சோஃபாவானே? ஆமாண்ணா. இது வந்து சைனா டீக் வுட். ஓகே. இது என்னன்னா எல்லாருமே இப்போ வந்து கஸ்டமர் வந்து டிஃப்ரெண்டா கேட்கறாங்க. இது என்ன சரி நம்ம அதுக்கோசரமா இது தனியா ஒண்ணு பண்ணிருக்கோம். கண்டிப்பா. ஆனா இந்த மாதிரி ஐட்டம்லாம் வீடியோல இவரு காட்டினதே இல்லைங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமே காட்டுறாரு. ஓகே. இதெல்லாம் வந்து இப்போ பிரைஸ் வைஸ்ல எப்படின்னா இருக்கும் இதெல்லாம்? ஆனா இது பிரைஸ் வைஸ் பாத்தீங்கன்னா இது மாதிரி எக்ஸ் மாடல் வந்து உங்களுக்கு 5 இயர்ஸ் வாரண்டி குஷனோட சேர்த்து 25,000 வருங்க. 25,000. ஆமாண்ணா. இதெல்லாம் நம்ம வந்து ஷோரூம்ல பாத்தீங்கன்னா 30,000 வைப்பாங்க. ஓகே. நம்ம வந்து 25,000 கொடுக்குறோம். ஓ, அப்படியே வந்து இப்போ ஃபேக்டரி காஸ்ட் டு காஸ்ட் அப்படியே சொல்றோம். ஆமா, காஸ்ட் 5 இயர்ஸ் வாரண்டி குஷனோட கொடுக்குறோம். ஆனா வந்து இப்போ வந்து 3 சீட்டர் + 2 சிங்கிள் குஷனோட சேர்த்து வந்து 25,000. இல்ல எனக்கு 3 சீட்டர் மட்டும் வேணும்னு சொன்னீங்கன்னா ஓகே 3 சீட்டர்னா உங்களுக்கு 15,000 வரும். 15,000. இது வந்து குஷன்ல எப்படின்னா இந்த மோல்டிங் குஷன் வாங்க. ஆமா, 5 வருஷம் வாரண்டி குஷன். சோபாக்கு 5 வருஷம் வாரண்டி, குஷனுக்கு 5 வருஷம் வாரண்டி. ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் உங்களுக்கு லைஃப் லாங் இருக்குண்ணே. கண்டிப்பா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது ஒரு மாடல் பாக்குறீங்க. ஓகே. ஏன்னா இன்னைக்கு வந்து சிலர் வந்து ராயலா பார்ப்பாங்க. ஓகே. ரொம்ப டிசைன் இல்லாம பார்ப்பாங்க. ஆமாங்கண்ணா. அதெல்லாம் பாத்தீங்கன்னா கார்விங் இருக்கு. இதெல்லாம் கார்விங் இருக்காது. சிலர் கார்விங் பிடிக்காது. ஓ, அப்படின்றப்ப அது மாதிரி வருது. கண்டிப்பா. அதாவது மக்கள் வந்து சிம்பிளான டிசைன் கேட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டைலா வேணா கூட இருக்குங்க. இப்போ நீங்க ஃப்ரண்ட்ல பாத்தீங்களா? ஆமாங்கண்ணா. இது எல்லாமே ஒர்க் அவுட். ஆமா. இப்போ ரெண்டாவது ஃபைனல் ஸ்டேஜ் இது. ஓ கிளாசிக் போட்டுருக்கு. சரிங்கண்ணா. எந்த அளவுக்கு ஷைனிங்கா இருக்கு பாருங்க. கண்டிப்பா. அதான் பார்க்கும்போது பளபளன்னு இருக்குண்ணா. ரெண்டாவது வந்து இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல்லா வார்னிஷ் போட்டுருப்பாங்க. ஓகே. இப்போ நம்ம நார்மல் சோஃபா சொல்ற பாத்தீங்களா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்காது. சரிங்க. இது அந்த அளவுக்கு இல்ல. இது ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ஓ, சூப்பரா இருக்குண்ணா சோஃபா எல்லாமே. இதே மாடல்ல உங்களுக்கு டீ குட் வேணும்னு சொன்னீங்கன்னா டீ குட் ஆர்டர் பண்ணி செஞ்சு தருவோம். டீ குட்னா அது என்ன டீ குட்னா? இதெல்லாம் வந்து கானா டீ குட் சொல்லுவாங்க. நைஜீரியா, கோஸ்டரிக்கான்னு. அது மாதிரி டீ குட்டுக்கு டீ குட்ல வேணா டீ குட்ல தனியா உங்களுக்கு செஞ்சு தரும். அது ரேட் வந்து டிஃபரெண்ட் வரும். மாடலுக்கு ஏற்ற மாதிரி ரேட் வரும் உங்களுக்கு. கண்டிப்பா. ஆனா இந்த மரமும் நல்லா தான் இருக்கும். இந்த மரம் நான் அதான் சொன்னேன், இது வந்து 100% எல்லாருமே டீ குட் சொல்லி தான் விற்கிறது. ஓகே ஓகே. ஜனங்களுக்கு டீ குட் என்னன்னு தெரியாது. கண்டிப்பா. நான் இப்போ உங்களுக்கு மரத்தையே டிஃபரெண்ட் கட்டுறேன். இந்த மரத்துக்கும் டீ குட் மரத்துக்கும் காட்டினீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓ, அப்படிங்களா? ஆமா. ஆனா இப்ப நம்ம கார்பெண்டர் நம்மளுக்கு விஷயம் தெரியும். அதனால நம்ம சொல்றோம் இதுதான் டீ குட் இதுன்னு. சரிங்கண்ணா. யாருக்குமே தெரியாது. இப்ப வந்து ரெண்டாவது வந்து யாருமே வந்து உங்களுக்கு வார்னிஷ் போடாம காட்ட மாட்டாங்க மரத்தை. ஓகே. ஆமா, நம்ம வார்னிஷ் இல்லாம மரத்தை அதே மாதிரி உங்களுக்கு நான் மரத்தையும் காட்டுறேன். உருட்டு அறுக்குது எப்படி, எங்க இந்த ஃபேக்டரி எப்படி செய்றாங்க எல்லாமே காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகேண்ணா. இது பாத்தீங்கன்னா இது ஒரு மாடல் வரும். இது பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பா இருக்கு பாருங்க. ஓகே. இதெல்லாம் கால் கணல எவ்வளவுனா? இதெல்லாம் 4 காலுண்ணே. நல்ல கனமா இருக்கும். நல்ல ஹெவியா இருக்கும். ஓ, சோஃபாவே வந்து நல்ல ஒரு ஹெவி லுக். ஓகே. வெயிட்டா தாங்க இருக்குது. உண்மையில வந்து ஒரு 3 பேர் சேர்ந்தாதான் இந்த சோஃபா தூக்க முடியும். பாத்தீங்களா, நானே ஏறி நின்னால தாங்குற அளவுக்கு இதான் ரீபட் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஃபர்னிச்சர் வாங்கணும். அதான் வந்து ஒரு நம்மளுக்கு வாங்கினா வந்து அடுத்த சோஃபா மாற்றக்கூடாதுன்னா இந்த மாதிரி சோஃபாலாம் நீங்கள் போயிடலாம். கண்டிப்பா. அதெல்லாமே இன்னும் வந்து இப்போ வேற மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இன்னும் வேற விஷயம் பார்த்துலாமா? ஆமா. இதுலயே பாத்தீங்கன்னா கட்டில் மாடலும் இருக்கு. ஓ, கட்டிலும் இருக்குங்க. கட்டிலும் இருக்கு. இதெல்லாம் நம்ம கட்டில வந்து ஆர்டர் எடுத்து செய்யறதுண்ணே. ஓகே ஓகே. இப்போ சிவலாம் பாத்தீங்கன்னா லைவா மரம் கட்டுறேன்னு. இதுதானே கேரளா அக்கீஷா மரம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா மரம் தான் நம்ம ஃபுல்லாவே. ஓ, இதெல்லாமே அக்கீஷா மரம் தான். ஆமா, இதான் அக்கீஷா மரம். ஏன்னா யாரு இது வரைக்கும் உங்களுக்கு வந்து மரத்தை யார் காட்டிருப்பாங்க, இலைச்சது காட்டிருப்பாங்க. ஆனா மரத்தை காட்டிக்க மாட்டாங்க. நம்ம மரத்தையே காட்டுறோம். இது மாதிரி மரம் தான் ஃபுல்லாவே. இந்த மரத்துல தான் நம்ம சோஃபா செட் செய்யறோம். ஃபுல்லா இங்கதான் வந்து இப்ப ஃபுல்லா உற்பத்தி பண்ணி உருட்டு மரம் எடுத்து அறுத்து சைஸ் பண்ணி இத மாதிரி உங்களுக்கு உள்ள பாருங்க ஃபேக்டரியில. ஓ, ஃபுல்லா இங்கதாங்க ஏகப்பட்ட உள்ள வந்து மேனுஃபேக்சர் ஃபுல்லா இங்கதான் இல்லனா? ஆமாண்ணே. பாத்தீங்கன்னா மரம்ன்றது மரம் அறுத்து இலைச்சு கடைசல் போட்டு எல்லாம் வருது. ஓகே. அதான் ஃபுல்லா எல்லாம் இங்க தான் பண்றீங்க போல. ஆமாண்ணா. ஃபுல்லாவே இங்க தான். அது இதெல்லாம் நம்ம ஆர்டர் எடுத்து செய்யறது ஃபுல்லாவே. சரிங்க சரிங்கண்ணா. அண்ணா எக்ஸாம்பிள் சொன்னோம் பாத்தீங்களா? ஆமாண்ணா. டீ குட்டுக்கும் இந்த சைனா டீக்கும் டிஃபரெண்ட் தெரியாதுண்ணே. ஆமாண்ணா. இது டீ குட்டு. ஓகே. இது சைனா டீக்கு. ஓ, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குண்ணா? ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு டிஃபரெண்ட் பார்த்தா தெரியாது. ஓகே. இப்போ ஒரு கார்பெண்டர் வந்தா மட்டும் தான் உங்களுக்கு கிளீனா சொல்ல முடியும். இது என்ன மரம், இது என்ன மரம்னு. ஓகே. நான் மத்த யாருக்கும் தெரியாது. சரிங்கண்ணா. அதுவசம் நாங்க லைவா காட்டுறோம். உங்களுக்கு டீ குட் வேணுமா, இந்த டீ குட்ல பண்ணி தருவோம். சரிங்கண்ணா. இது சைனா டீக்கு வேணுமா, இந்த ரேட்ல பண்ணி தருவோம். ஓகே. ரேட் டிஃபரெண்ட். இதுல உங்களுக்கு கட்ல மாடல் என்ன கேட்டாலும் சரி அந்த மாடல் செஞ்சு தருவோம். அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு வந்து இது எப்படி கண்டுபிடிக்கலாம்ன்றதை ஏதாவது சொல்ல முடியுமா? இது டீ குட்னா எப்படி இருக்கு, சைனா டீ குட்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலான இது இருக்கும். சரி. அந்த கிரெயின்ஸ். ஆனா இது வந்து நல்லா காஞ்சது பாருங்க. ஓகே. இந்த சாரல் பார்த்து தான் சொல்ல முடியும். ஓ, அப்படிங்களாண்ணா? அது மர சாரல் பார்த்து தான் சொல்ல முடியும். ஓகே ஓகே ஓகே. ஆனா அது வந்து கார்பெண்டருக்கு தான் தெரியும் கண்டிப்பா மர சாரல் பத்தி. ஆனா வந்து இப்ப நீங்க கஸ்டமர் கேக்குறாங்கன்னா அது என்ன மரமோ அந்த மரத்தை போட்டு கொடுத்துருவீங்க. ஆமா. உங்களுக்கு டீ குட் வேணுமா, டீ குட் காடுவோம். ரெண்டாவது வந்து உங்களுக்கு வார்னிஷ் போடுறது முன்னாடியே டீ குட் மாடல் காட்டிட்டு தான் வார்னிஷ் போடுவோம்.
ஏன்னா மக்களுக்கு வந்து டீ குட் தான் பண்ணாலும் ஒரு டிஃப்ரெண்ட் அது மாதிரி அந்த விஷயமும் நாங்க பண்ணுவோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா செக்குடு சொல்லி பாத்தீங்களா மாடல் சோபா, இது வந்து செக்குடு மாடல். ஓகே, இது வந்து புதுசா இப்ப செஞ்சிருக்கீங்க. ஆமா, இதெல்லாம் செக்குடு மாடல். சிலர் வந்து இந்த டைப் கேக்குறாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நெட்டை பார்த்துட்டு நெட்ல என்ன மாடல் வேணுமா கேக்குறாங்க, அந்த மாடல் நம்ம செஞ்சு தரோம். சரிங்க. மேனுஃபேக்சரிங். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இருக்குங்க, இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே மரத்தை பட்டி பார்த்துட்டு இந்த டிசைன் பண்றாங்க. ஓகே. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதெல்லாம் மார்க்கிங் உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு மாட்டி வச்சிருக்க பாருங்க. எப்படி மேனுஃபேக்சர் பண்றது உங்களுக்கு காட்டுறது யாருமே காட்ட மாட்டாங்க. ஓகே, இவ்வளவு ஸ்டாக். ஆமா, இத மாதிரி பண்றாங்க. இப்ப கட்ல பாத்தீங்கன்னா ஓகே, நான் சொன்ன பாத்தீங்களா இதெல்லாம் ஆர்டர் பண்ணி எடுக்கிறது கட்ல. சரிங்கண்ணா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்டர், இது ஒரு டிசைன் கேக்குறாங்க, இந்த மாடல் கேட்டோன்னா இதுல நாங்க செஞ்சு தரோம். கண்டிப்பா, அதான் நீங்க அங்க கடையில காட்டுவீங்க கட்ல. ஆமா, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ். ஆமா, இந்த மாதிரி செஞ்சு ஆர்டர் எடுத்து செஞ்சு தரோம் நாம. இப்போ இதோட கொஞ்சம் மாடல் ஹெவியா கேக்குறாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி செய்வோம். இது வந்து சைனா டீக் மாதிரி தான். சரிங்க. இதுல உங்களுக்கு டீ குட்ல செய்யணும்னா டீ குட்ல செஞ்சு தருவோம். ஓகே, எப்படி வேணாலும் வந்து ஆமா, மாடலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிரைஸ் மாறும். சூப்பருங்க. அதே மாதிரி நீங்க கேக்குற டிசைனும் நம்ம பண்ணி தருவோம். இத பாத்தீங்கன்னா இது எல்லாமே கார்விங் பண்றாங்க. உங்களுக்கு எப்படி கார்விங் பண்றாங்க கிளீனா காட்டுறாங்க பாத்தீங்களா. ஓகே, ஹோல்ஸ் போட்டு இது பக்காவா மிஷின் ஹோல்ஸ் தான் போடுறாங்க. சரிங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஆர்டர். இந்த சைஸ் எல்லாம் நீங்க எங்கேயுமே பாத்துக்க முடியாது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்டர் 7 அடிக்கு மேல இருக்கும். ஓகே, அதான் கஸ்டமைஸ். ஆமா, கஸ்டமைஸ். இது கேக்குறாங்க, இந்த சைஸ் வேணும்ன்றாங்க. இந்த சைஸ் வேணுமோ நம்ம கேட்ட ஆர்டர் செஞ்சு தரும். ஆனா இப்போ நீங்க எல்லா சோஃபா எல்லாமே நீங்க காட்டுனீங்கன்னா கிளியரா டீடைலா. ஆமா. இப்போ வந்து இப்போ ஒரு சோஃபா ஆர்டர் பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ எவ்வளவு நாள்ல நீங்க ரெடி பண்ணி கொடுப்பீங்க? ஆனா நம்மளுக்கு எப்படின்னா ஒரு பிஸி டைம்ல வந்து 1 வீக் டைம் கேட்பேன். ஓகே, 1 வீக் டைப்போம். ஏன்னா இப்போ மாடலுக்கு ஏற்ற மாதிரி சில மாடல் ரெடியா இருந்துச்சுன்னா ரெடியாக அமைச்சு கொடுத்துருவோம். உடனே ஸ்டாக் இருந்தால் உடனே. சில மாடல் வந்து டைம் 1 வீக் ஆகும். ஆர்டர் பண்ணி நம்ம செய்து 1 வீக் ஆகும். ஓகே, சோஃபா ஆர்டர் பண்றாங்கன்னா அவங்க ரெடி பண்ணி வந்து புதுசா தான் வந்து. ஆமா, புதுசா நம்ம செஞ்சு தரோம். என்ன எதாவது சொல்றேன்னா இது எல்லாமே கஸ்டமர் ஆர்டர்ஸ். ஓகே, 1 by 1 நம்ம வந்து கரெக்டா பண்ணி கொடுப்போம். மெயின் வந்து அந்த டைமுக்கு குறிச்ச மாதிரி கொடுப்போம். ஏன்னா இப்ப மேரேஜ் இதெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் முன்னாடியே சொல்லணும். ஓகே. ஏன்னா இப்ப சிலர் என்ன பண்றாங்க 2 நாள் மேரேஜ்ன்றப்போ திடீர்னு வந்து கேக்குறாங்க. சப்போஸ் அந்த இடத்துல மாடல் இருந்துச்சுன்னா நம்ம கொடுப்போம். ஓகே, இல்லைன்னா நம்ம டைம் தான் எடுப்போம். ஓகே, இப்போ டெலிவரிலாம் எப்படின்னா இப்போ சென்னையில் இருக்க மக்கள் டேரெக்டாகவே உங்கள் ஷாப் வந்து பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுவாங்கன்னா. ஆமா, அவுட் ஆஃப் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், சேலம் அந்த மாதிரி இருக்க மக்கள் எல்லாம் எப்படின்னா இப்போ டெலிவரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாவே உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் தனி தானே. அது டிரான்ஸ்போர்ட் மூலம் நம்ம அனுப்பிச்சுடுவோம். எந்த ஊராக இருந்தாலும் அந்த டிரான்ஸ்போர்ட் எந்த பக்கத்தில் இருக்கோ அந்த டிரான்ஸ்போர்ட் அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. இப்போ சென்னையில் வந்து நம்மளுக்கு டெலிவரி சார்ஜ் தனி தானே. ஓகே, அப்போ டெலிவரி வந்து செப்பரேட் தான், தனியாக டெலிவரி செப்பரேட் தானே. சோஃபாவோட பிரைஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் சொல்லி. ஆமா, ஏன்னா இது வந்து நம்ம வந்து ஹோல்சேல் ரேட்டு கொடுக்குறேன். ஓகே, இது கடைக்காரங்க என்ன ரேட்டு கொடுக்குறோமோ அந்த ரேட்டுக்கு உங்களுக்கு கஸ்டமர் கொடுக்குறேன். கண்டிப்பா, அதாவது வந்து இப்போ டைரக்டா அப்படியே சப்ளை பண்ற கஸ்டமருக்கு. ஆமா, இது நீங்க கஸ்டமர் இது கடையில நீங்க பாத்தீங்கன்னா 30,000 இந்த செட் விற்பாங்க. ஓகே, 30, 35 இன்னும் ஷோரூம் போட்டா இன்னும் ரேட் தான் வச்சுப்பாங்க. ஆனா நம்ம வந்து கடைக்காரருக்கு என்ன கொடுக்குறோமோ அந்த ரேட்டு கொடுக்குறோம். கண்டிப்பா, அதாவது ஹோல்சேல் பிரைஸ்ல அப்படியே கொடுக்குறாங்க. அதான் இப்போ இந்த பிரைஸ் வெளியே கூட விசாரிக்கலாமா அவங்க? தாராளமா சொல்லலாமா? ஏன்னா அதான் இப்ப நான் எதுக்கு இவ்வளவு தெளிவா சொன்னா மரத்தை காட்டினேன், உங்களுக்கு என்ன விஷயத்த காட்டினேன், என்ன வார்னிஷ் போட்டுருக்காங்க காட்டினேன், எல்லாமே விவரத்தை காட்டுறேன். ஏன்னா எல்லாருக்குமே இந்த ஷோரூம்ல நீங்க பார்த்துல விசாரிச்சாதான் உங்களுக்கு வந்து இதோட ரேட் உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும். கண்டிப்பா. அதே வந்து மரத்தோட குவாலிட்டி நான் காட்டிட்டேன். புரியுது. இந்த கணம் போட்டிருக்காங்க இதோட இது சொல்லிட்டு. அதே மாதிரி இதுல மாடலுக்கு ஏற்ற மாதிரி சிலது மட்டும் ரேட்டு மாறினேன். ஓ, அப்படிங்களா? ஒரு மாடலுக்கு ஒரு ரேட். ஆமா, ஒரு மாடல் ஒரு ரேட்டும். ஓகே, இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ் அதிகமாகும். ஓகே, இந்த பெண்டு இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வேஸ்டேஜ் அதிகமாகும். சரி, அதிகமாக இதுக்கு மாதிரி ரேட்டு மாறும். ஓகே. அது ரேட் கேட்டாங்கன்னா அது சொல்லிடலாம் என்ன. ஆமா, இப்போ அதான் நான் இப்போ அவங்க நெட்ல பார்த்துட்டு வேற ஒரு மாடல் காட்டினாங்கன்னா அந்த மாடல் என்னவோ அது மரத்தை கால்குலேஷன் பண்ணிப்போம். மரத்தை கால்குலேஷன் பண்ணிட்டு நாங்க பார்த்து ரேட் சொல்லிடுவோம். இப்போ பாத்தீங்கன்னா இது மெரண்டா செட்டு சொல்லுவாங்க. ஓகேண்ணா. இது வந்து 5 years வாரண்டி கொஸ்டினோட சேர்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 27 ரூபா வரும். 27 ரூபா. ஆமாண்ணா. இந்த மாடல் இல்லைன்னா? ஆமா, இந்த மாடலுக்கு. ஓகேண்ணா. இப்போ இந்த மாடல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24,000 வரும். 24,000. ஆமா, சரி. இந்த எக்ஸ் மாடல். ஓகே, இப்போ இதுவும் அதே மாதிரி 24,000 வரும். சரிங்க. ஃபுல் செட். ஆமா, ஃபுல் செட் வாரண்டி குஷனோட சேர்த்து சொல்றது. ஓ, சரிங்க. இதே வந்து உங்களுக்கு 3 சீட்டர் வேணும்னா இது வந்து 14,000 வரும். 3 சீட்டர் மட்டும். ஆமா, 3 சீட்டர்னா 14,000 வரும். ஓகே, அந்த மாடல்ல 3 சீட்டர்லாம் எடுத்தானா? அப்ப நான் அந்த மெரண்டா செட் காட்டினேன், இந்த ஒரு காட்டணும் பாத்தீங்களா? ஆமா. இது நீங்க 3 சீட்டர் எடுத்தீங்கன்னா 17,000 வரும். 3 சீட்டர் மட்டும் எடுத்துக்கலாம். ஆமா, வாரண்டி குஷனோட சேர்த்து 17,000 வரும். ஓகே, இது வந்து ஃபுல் செட் எப்படின்னா இந்த செட் இந்த அது ஃப்ரண்ட்ல காட்டணும் பாத்தீங்கன்னா அதுதான் 27 வரும். 27. ஓகேண்ணா. இது பாத்தீங்கன்னா அதேதான் 3 சீட்டர் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15,000 வரும். 15,000. ஆமாண்ணா. ஓகே, அதாவது ஃபுல் செட்னா இதுல ஃபுல் செட்னா உங்களுக்கு வந்து 25,000 வரும். 25. அதாவது வந்து இப்போ இங்க டிஸ்பிளே வச்சிருக்க மாடல் எல்லாம் பிரைஸ் சொல்லியிருக்காருங்க. அதாவது நீங்க வந்து சப்போஸ் எங்களுக்கு வந்து ஆன்லைன்ல இந்த மாடல் பாத்துருக்கோம், அதே செய்யணும்னா கூட அது என்ன ரேட்டோ அது மாதிரி பெஸ்டா பண்ணிடலாம்னு சொல்றீங்க. ஆமாண்ணா. ஆனா இப்ப எல்லாருமே நம்ம ஷாப்போட லொகேஷன் எங்க கேக்குறாங்க? ஓகே, நம்ம ஷாப்போட லொகேஷன் மட்டும்னா இது புழல்ல இருந்து வரணும்னா இப்படி அம்பத்தூர்ல இருந்து ஒரே ரோடுனா இது வேலம்மாள் ஸ்கூல் ரோடு சொல்லுவாங்க. ஓகே, இது ரெட்டின்ஸ் மெயின் ரோடு சொல்லுவாங்க. ரெட்டின்ஸ் கிடையாது,
இது ரோடு பேர் வந்து ரெட்டின்ஸ் மெயின் ரோடு. ஓ இந்த பைபாஸ்ல தான் இருக்குல்ல? ஆமா ஹைவேஸ்ல தான் இருக்கு. ஹைவேஸ்ல மெயின்ல தான் இருக்கு. நம்ம கடை பாத்தீங்கன்னா வீரா ஃபர்னிச்சர்னா சண்முகபுரம். நம்ம ஷாப்போட லொகேஷன் அப்படியே லைவா சொல்லி. ஆமா இப்போ எல்லாருமே வந்து இங்க ஃபேமஸ் எதுனா ஐயப்பன் கோயில். ஓ ஆமா ஆமா, இங்க பக்கத்துல ஐயப்பன் கோயில். ஐயப்பன் கோயில் கேட்டா சொல்றாங்க எல்லாரும். ஆனா இப்போ நீங்க எவ்வளவு நேரம் எல்லாம் வீடியோ பொறுமையா பாத்தீங்கன்னா இது இந்த ஆஃபர் வேணும்னா நம்மளுக்கு ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னா, வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போடுங்கன்னா அவங்க டீட்டெயில் அனுப்பிச்சு விடுறேன். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்து நான் மக்களுக்கு ரொம்ப நன்றிண்ணே.